ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையோ ஒரு ஆன்மீக பரிகாரத்தையோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ 2026 8வது மாதமான கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு பிறகு பயங்கரமான மாற்றங்கள் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய மாற்றங்கள் இனி யாராலும் தடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, கிரகங்களுடைய வலுவான சில மாற்றங்களும் அமைப்புகளும் தான். அதனால் கடக ராசிக்காரங்களுக்கு இனி ஒரு புதிய நபரால் புதிய அதிசயமான விஷயங்கள் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அதிசயமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கடக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடைபெறும். அதே போல் உங்களோட ராசிக்கு மெயினாக தேவைப்படுவது பணம் தான். ஸோ உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாருக்குமே பணங்கிறது இன்றியமையாத ஒன்று. பணம் இருந்தாவே வாழ்க்கையில் பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். என்னதான் பணம் தேவையில்லை அப்படின்னு நம்ம வாழ்க்கைக்கு சொன்னாலும் நம்ம சாகிற வரைக்கும் கண்டிப்பாக யாருடைய கையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னா நமக்குன்னு பணம் கொஞ்சம் தேவைதான். அந்த பணத்தை பெறுவதற்கு நம்ம ராசிக்கு பர்டிகுலராக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன மாதிரியான பரிகாரம் அது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதையும் பண்ணி பயன்பெறுங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற பலன்களை அதிரடியாக பார்க்கலாம். ஸோ கடக ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு நன்மைகள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அலைச்சலை அதிகரிப்பார், வேலைபளுவை உண்டாக்குவார். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு திடீர் மாறுதலை ஏற்படுத்துவார். இருந்தாலும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகளில் முடிவு ஏற்படும். அதோடு பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். நண்பர்களோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கூட்டு தொழிலில் லாபமானது கிடைக்கும். சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பெரியவர்கள் ஆதரவு கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு தலைமையின் ஆதரவு, சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். அரசியல் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான காலம் என்றாலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியனுக்கு எதுவும் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை. உடனிருப்பவருடைய மனம் புண்படுவாதவாறு நடந்து கொள்வது அவசியம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். உங்கள் குடும்ப பிரச்சனைகளையும் சொந்த விவகாரங்களையும் மற்றவரோடு தெரிவிக்கணும். விவாதிக்கவும் வேண்டாம். அதனால் தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நிலை உள்ளது. பெண்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியான நிலை உருவாகும். மாணவர்களுக்கு இந்த டைம் படிப்பில் கவனம் இருக்கணும். எதிர்காலம் பற்றிய எண்ணத்தோடு படிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லது. உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பூசமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நினைத்ததில் சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆகஸ்ட் 24க்கு பிறகு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வகரம் அடைந்திருப்பதனால இதுவரை கிடைத்து வந்த நற்பலன்களில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இழுபறியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரவை விட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ வரவுகள் விட செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு. அதனால் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்குங்கிறதுனால செலவு பண்ணக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. மாற்றிக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் மாற்றிக்க பாருங்கள்.
அதாவது ராகு சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய வேலைகளும் இருப்பேறியாகும், வரவை விட செலவு அதிகரிக்கும். சிலர்லாம் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய நிலையும் உருவாகும். வியாபாரம் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்நிலை இருக்காது. ஸோ வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காம போகும். சிலருக்கு பணம் அப்புறம் ஆவணங்கள் களவு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எச்சரிக்கை அவசியம். நண்பர்களோடு உடன் பணிபுரிவுகளோடு தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். நன்றாக போய்கொண்டிருந்த வேலைகளில் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தினப்பணியாளர்கள் வேலையில் பொறுப்போடு நடந்து கொள்வது நன்மை அளிக்கும். அதிகாரியை அனுசரித்து செல்வது, அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வேலை பார்ப்பது நன்மையாகும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இந்த நேரத்தில் வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் உங்களுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, வார்த்தைகள் நிதான காப்பது அவசியம். விவசாயிகள் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை அளிக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால செலவு கூடுதலாக வாய்ப்புண்டுங்கிறதுனால கவனம் தேவை. பெண்கள் கூட வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது, குடும்பத்தர் ஆலோசனை ஏற்பது அவசியம். சிலருக்கு உடல்நிலையில் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருப்பது இந்த நேரத்தில் நன்மையாகும். குடும்ப விவகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிறரிடம் வெளிப்படுத்தாமல் குடும்பத்திற்குள் பிரச்சனைகளை நிம்மதியற்ற நிலையை உருவாக வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை அவசியம். மாணவர்கள் படிப்பில் அக்கறை வேண்டும். தவறான நட்புகளை விட்டு விலகுவது நன்மை அளிக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அதுவும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். கடன் தொல்லலாக இருந்தால் உங்களுக்கு விலகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான முயற்சி செய்கிறீங்களோ அதில் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும். விரயஸ்தானத்தில் உங்கள் ஜீவனாதிபதி செவ்வாய் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் வரவு செலவில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். வெளியூர் பயணத்தில் படப்பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையாக பயணிப்பது நன்மையாகும். வேலையில் இருப்பவர்கள் மேல் அதிகாரியை அனுசரித்து செல்வது, சுயதொழில் செய்வோர் புதிய முதலீட்டில் எச்சரிக்கையாக இருப்பது, ஒவ்வொரு வேலையிலையும் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது இதெல்லாம் நன்மை அளிக்கும். கூட்டு தொழில் செய்து வருபவர்களுக்கு கூட்டாளிகளோடு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருப்பதால் வார்த்தைகளை நிதானம் காப்பது, அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் மிக அவசியம். தசபக்திகள் சாதகமற்று இருப்பவர்கள் அனைத்திலும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். விவசாயிகள் காலநிலை அறிந்து செயல்படுவதால் விளைச்சலில் கவனமாக இருப்பது இந்த டைம் அவசியம். கலைஞர்களுக்கு கூட உங்களுக்கு யோகமாக இருக்கும். பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உடன் பணிபுரிவோரை அனுசரித்து செல்வது, வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்பது நன்மை அளிக்கும். திருமண வயதினருக்கு வரன் வந்தாலும் ஜாதக பொருத்தம் பார்த்து முடிவு செய்வது நன்மை அளிக்கும். சிலருக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் போகும். மருத்துவ செலவுகளும் ஏற்படும். மாணவர்கள் தவறான நட்புகளை விட்டுவிட்டு ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்பதால் படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். அதனால் அந்த மாதிரி இருக்க பாருங்க. இது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கடக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதே போல் இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க. இது செல்வம் சேர கடக ராசிக்காரங்க பண்ண வேண்டிய பரிகாரம். சரி, என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க. கடக ராசிக்காரங்க உங்கள் பொருளாதார நிலை மேம்பட ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய சிவலிங்க அபிஷேகத்துக்கு சுத்தமான பசும்பாலை தானமாக அளிக்க வேண்டும். அதோடு புறாக்கள், குருவிகள் மற்றும் ஏனைய பறவைகள் உண்ண உணவு, குடிக்க குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தரணும். இதனால் வாழ்வில் இருக்கக்கூடிய தரித்திரம் கண்டிப்பாக அந்த பறவைகளின் ரூபத்தில் இருக்கக்கூடிய இறைவனின் ஆசையால் நீங்கும். பறவைகளுக்கு உணவளிப்பதால் கர்மாக்கள் நீங்குவதோடு முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க செய்திடுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்கள், இந்த பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.